ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கைனமெட்டிக்ஸில் இருக்க ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க ஒரு கொஸ்டினாக பார்க்கலாம். ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் வெக்டார் ப்ராடக்ட். கொஸ்டின் நம்பர் 5 பாரு. ஸ்கேலர் ப்ராடக்ட் பார்த்தா இப்போ என்ன பார்க்க போகிறோம்? வெக்டார் ப்ராடக்ட். போன தடவை சொன்ன அதே கதை தான். ஏன்னு சொல்லி ஒரு வெக்டார் இருக்கு, பின்னு சொல்லி ஒரு வெக்டார் இருக்கு. இப்போ நான் இதை மல்டிப்ளை பண்ண ஸ்கேலரும் கிடைக்கலாம், வெக்டாரும் கிடைக்கலாம். சப்போஸ் எனக்கு வெக்டார் வேணா இங்கே என்ன ப்ராடக்ட் பண்ணணும்? கிராஸ் ப்ராடக்ட். அப்படி இல்லைன்னா அதோட இன்னொரு பேர் என்னது? வெக்டார் ப்ராடக்ட். ஓகேவா? இப்போ இது என்ன பண்றது சார்? மேக்னிடியூட் ஆஃப் ஏ மேக்னிடியூட் ஆஃப் பி. போன தடவை காஸ் தீட்டா, இந்த தடவை சைன் தீட்டா. இப்போ நல்லா பண்ண, இது எழுதியிருக்கிறது கரெக்டானு கேட்டீங்கன்னா ஓகே, ஆனா இது பர்ஃபெக்ட்லி கரெக்ட் கிடையாது. ஏன்னா நல்லா பாரு, ஏங்கிறது என்னது? மேக்னிடியூட். பிங்கிறது என்னது? மேக்னிடியூட். சைன் தீட்டாங்கிறது ஒரு நம்பர், ஸோ அகைன் ஒரு மேக்னிடியூட். அப்ப நான் மேக்னிடியூடே வச்சிருக்கேன். அப்ப இது என்னது? வெக்டார் இல்ல, ஸ்கேல். அது மேக்னிடியூட் 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 கரெக்டா இல்லையா? அப்போ இதை வெக்டாரை மாத்துறதுக்கு நல்லா பார்த்தனா, இது மேக்னிடியூட். இந்த மேக்னிடியூட நம்ம ஒரு டைரக்ஷனால மல்டிப்ளை பண்ணுவோம். சரிங்களா? இது பேரு யூனிட் வெக்டார். இந்த யூனிட் வெக்டார் என்ன பண்ணும்னா டைரக்ஷனை கொடுக்கும். யூனிட் வெக்டர் என்ன கொடுக்கும்? டைரக்ஷன் கொடுக்கும். இதோட மேக்னிடியூட் 1 இருக்கும். சார் புரியல சார், நல்லா பாரு. இது ஏ வெக்டார், இது பி வெக்டார். இந்த கிராஸ் ப்ராடக்ட் ரொம்ப முக்கியம். சரியா? இப்போ இது எப்படி சார் இந்த டைரக்ஷனை நான் கண்டுபிடிக்கிறது? யூனிட் வெக்டர் டைரக்ஷன் கொடுக்குன்னு சொன்னீங்க. இப்போ இது ஏ வெக்டர் பி வெக்டார். போன தடவை ஏபி காஸ் தீட்டா ஈஸியா முடிஞ்சு. இப்போ நீங்க ஏபி சைன் தீட்டான்னு போட்டீங்க. அதுவும் எனக்கு தெரியும் சார். ஏயோட மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிருவேன், பியோட மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிருவேன், சைன் தீட்டாவை நான் போட்டுருவேன். ஆனா அது என்ன சார்? டைரக்ஷன். அப்ப ரொம்ப சிம்பிள், ரொம்பவே யூஸ்ஃபுல், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன பண்ணணும்? இந்த கை இருக்கு பாத்தீங்களா, அது ஃபர்ஸ்ட் வெக்டார் டைரக்ஷன்ல வச்சுக்கோ. சப்போஸ் இதான் என் ஃபர்ஸ்ட் வெக்டார் ஏ வெக்டார். இந்த கையை ரெண்டாவது வெக்டார் டைரக்ஷன்ல திருப்பு, இதான் பி வெக்டார். புரியுதா? ஃபர்ஸ்ட் வெக்டார் டைரக்ஷன்ல கையை வை, செகண்ட் வெக்டார் டைரக்ஷன்ல கையை திருப்பு. அப்ப இந்த தம்ப் இருக்கு பாத்தியா, இதுதான் என்னது? ரிசல்டன்ட். அப்ப இந்த சி வெக்டார் இருக்கு பாத்தியா, இல்ல இந்த என் கேப், இது எந்த டைரக்ஷன்ல இருக்க போகுது? ரெண்டு வெக்டாருக்குமே பெர்பெண்டிகுலரா இருக்க போகுது. புரியுதா சார்? சப்போஸ் क्वेश्चन இப்படி இருக்கு சார், பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். நீ என்ன சொல்லுவ சார்? 3 2s are 6 தான், 3 2s are 6 தான், 2 3s are 6 தான். அப்ப என்ன சார்? ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு போட்டா என்ன, பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார்னு போட்டா என்ன? ரெண்டு ஒரே கதை. பட் அப்படிதான் கிடையாது. ஏன்னா நல்லா பாரு, இங்க டைரக்ஷன் ஒன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் வெக்டர் டைரக்ஷன்ல கையை வச்சுட்டு ரெண்டாவது வெக்டர் டைரக்ஷன்ல கையை திரும்ப ரிசல்டன்ட் இப்படி வந்துச்சு. இப்ப பாரு, ஃபர்ஸ்ட் எந்த வெக்டர் இருக்கு? பி. அப்ப முத வெக்டர் டைரக்ஷன்ல கையை வை, ரெண்டாவது வெக்டர் டைரக்ஷன்ல கையை திருப்பணும். அப்ப கையை இப்படி திருப்ப கூடாது, கையை இப்படி திருப்பி வச்சிரு. புரியுதா? இப்படி பண்ணக்கூடாது, நம்ம இப்படி ரவுண்டு தான் வரணும். அப்ப ஃபர்ஸ்ட் வெக்டர் டைரக்ஷன்ல கையை வை, செகண்ட் வெக்டர் டைரக்ஷன்ல கையை திருப்பு. அப்ப ஆன்சர் எப்படி வருது? உள்ளுக்குள்ள. அப்ப நல்லா பார்த்தனா, ஏ வெக்டார் கிளாஸ் பி வெக்டார் ஓட டைரக்ஷனும் பி வெக்டார் கிளாஸ் ஏ வெக்டார் டைரக்ஷன் எப்படி இருக்குது? உல்டாவாக தான் இருக்கும். ஓகே, சோ டைரக்ஷன் பத்தி அவங்க கேட்டாங்கன்னா ஓகே, இல்லைன்னா இந்த வெக்டார் ப்ராடக்ட் எழுதிக்கோ. ஓகே, சோ இது நல்ல ஒரு விஷயம். என்னது? ஏ வெக்டார் கிளாஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப், ஏன் மைனஸ் எது ரெப்ரசன்ட் பண்ணுது? ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இங்கே அதான் கொடுத்து வச்சிருக்கு. சரியா? வெக்டார் ப்ராடக்டோட இன்னொரு பேர் என்னது? கிராஸ் ப்ராடக்ட். ஏன் நடுவில் ஒரு கிராஸ் சிம்பிள் இருக்கு. இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம்? மேக்னிடியூட் ஆஃப் ஏ மேக்னிடியூட் ஆஃப் பி அப்புறம் சைன் தீட்டா. ஆனா கூட என்ன வருது? டைரக்ஷன் வருது. இந்த டைரக்ஷன் எப்படி இருக்கும்? ரெண்டு வெக்டாருக்குமே பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகேவா? அது கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க கொடுத்துருக்கேன். சரியா? ஃபர்ஸ்ட் வெக்டர் டைரக்ஷன்ல கை வை, செகண்ட் வெக்டர் டைரக்ஷன்ல கையை திருப்பினா தம்பு வந்து ரிசல்டன்ட்டை இண்டிகேட் பண்ணும். இதுதான் அதுக்கான சொல்யூஷன். தேங்க்யூ.